10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்களா? காலக்கோடு நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்த நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன். மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேல பாம்பு பார்த்து விட்டாங்களா இல்ல உங்க மேல பாம்பு பார்த்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிருக்கு 10 லட்சம் கோடி கடன். நானே பாட்டா பாடினேன். 10 லட்சம் கோடி கடல்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவிக்க கேடு. தெருவா ஊர் ஊரா பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்றம். நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம்.